சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் நிதியளிக்கப்பட்ட சுகாதார மற்றும் மருத்துவ சேவை மேம்பாட்டு திட்டத்தின் ஜிகா நிறுவனத்தினூடாக திட்ட முகாமைத்துவ பிரிவுக்காக ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக இப்பொழுது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. அதாவது கண்டி போதனா வைத்தியசாலை, அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை, குருநாகல் போதனா வைத்தியசாலை, பதுளை மற்றும் திருகோணமலை போதனா வைத்தியசாலை இரு நோய்களின் நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சைக்காக கட்டட வசதிகள் மற்றும் பெருகை உபகரணங்களை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டம் உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த திட்டம் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சினால் நிறைவேற்றப்படுவதோடு அந்த அடிப்படையில் இந்த விண்ணப்பத்திற்கான விதிமுறைகளை பொறுத்தவரையில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 பிப்ரவரி 2ஆம் திகதி 1/2026 இலக்க முகாமைத்துவ சேவைகள் திணைக்கள சுற்று நிறுவம் அப்போதைய திருத்தங்களுக்கு அமைவாக ஊதியம் விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்காக அமையும். விண்ணப்ப இறுதி திகதிக்கு விண்ணப்பதாரர்கள் 64 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். நியமனம் ஓர் ஆண்டு காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் இருத்தல் வேண்டும். திருப்திகரமான செயற்திட்டத்தின் கீழ் திட்ட கால அடிப்படையில் நீடிப்பு உங்களுக்காக வழங்கப்படும். வெளிநாட்டு நிதியிலான திட்டங்களின் முந்தைய அனுபவத்தின் அனுகூலமாக அமையும். அதே மாதிரி விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கும் முறை போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பதவி நிலைக்கான விரிவான குறைப்பு விதிமுறைகள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை www.health.gov.lk MOH பேஜ் வேக்கன்ட் சர்வீசஸ் என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து தரவிறக்கம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து விண்ணப்பதாரர்களும் இரு உறவினர் அல்லாத நடுவர்களின் விவரங்கள் மற்றும் அனைத்து தொடர்புடைய சான்றிதழ்களின் பிரதிகளுடன், அதாவது உங்களிடத்தில் இருக்கின்ற ரிசல்ட் சீட், அதே மாதிரி அடையாள அட்டை பிரதி, அதே மாதிரி இன்னும் நிறைய சான்றிதழ்கள், இந்த வேலையோடு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள், இன்னும் வேறு வேலையோடு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள் ஏதும் இருப்பின் அதன் பிரதிகளுடன் சுய விவர கோவையை இணைத்து பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் வேண்டும். விண்ணப்பங்களை 2026 ஏப்ரல் 10ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் கீழ்த்தரப்பட்ட முகவரிக்கு பதிவு தபாலில் அல்லது addl2@health.gov.lk என்ற மின்னஞ்சல் மூலம் அனுப்புதல் வேண்டும். மேலதிக செயலாளர், பொறியியல் சேவைகள், சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு, 1வது மாடி, இலக்கம் 385, பத்தேகம விமலவன்ச தேரர் மாவட்ட, கொழும்பு 10 என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணப்பிக்கும் பதவியை கடித உரையின் இடதுபக்க மேல் மூலையில் மற்றும் மின்னஞ்சலில் சப்ஜெக்ட் பகுதியில் குறிப்பிடுதல் வேண்டும். அரசு துறையின் விண்ணப்பதாரர்கள் குறித்த திணைக்கள தலைவரூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் வேண்டும். அதே மாதிரி இறுதி திகதிக்கு தேவையான தகவல்களை பெற்றிராத அபேட்சகர்களின் விண்ணப்பங்கள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. முழுமை பெறாத விண்ணப்பங்கள் அல்லது இறுதி திகதிக்கு பின்னர் கிடைக்கும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறுகிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட அபேட்சகர்கள் மாத்திரம் நேர்முக பரீட்சைக்காக அழைக்கப்படுவார்கள். இந்த வேலைக்கு நேர்முக பரீட்சை மூலமாக அழைக்கப்பட்டு உங்களுக்கான பதவிகள் வழங்கப்படும். இந்த அறிவித்தல் செயலாளர், சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர்களாக அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேலதிக தகவல்கள் கெசட்ல என்ன போடப்பட்டிருக்கிறது, என்னென்ன தகவல்கள் போடப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை அலுவலக வெப்சைட்ல இருந்து எடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கிறோம். அந்த லிங்க் ஊடாக சென்று மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி. மேலதிக வேலை வாய்ப்பு வந்தால் உங்களுக்காக தருவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.